சிட்ராயின் C3X ரீசெண்ட் டேஸில் இந்த காரை பற்றின கேள்விகள் தான் அதிகமாக நம்மளோட கமெண்ட் செக்ஷனை ஃபில் பண்ணிட்டு இருந்துச்சு. நம்ம வந்து சிட்ராயின் C3Xோட டெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்த பழைய வீடியோவில் இந்த காரை வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கு பதிலாக, அதாவது 6,20,000 இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் வருது. அதோட கம்பல்சரியாக ஒரு 50,000க்கான அக்சசரிஸை கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சில இடங்களில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தோம். அப்போ 6,70,000க்கு இந்த கார் வர்றப்போ ஜஸ்ட் வந்து ஒரு 30,000 மட்டும் நம்ம அதிகமாக போட்டாலே இதை விட நல்ல ரிலேபிளான கார்களான ஸ்விஃப்ட்டு, அதுக்கப்புறம் பலீனோ, இந்த மாதிரி கார்களுமே கிடச்சிருது மார்க்கெட்டில் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். பட் இப்போது இந்த காரை கன்சிடர் பண்ண வேண்டிய முக்கியமான காரணம் என்னென்னா, 6,20,000 இதோட ஆன் ரோட் ப்ரைஸ், அதுக்கப்புறம் நம்மளோட அக்சசரி கிட்டான 50,000 ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க சிட்ரான் ஷோரூமில். ஸோ 6,20,000க்கே ஒரு மிட் வேரியன்ட் கார் மாதிரி உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா, அப்புறம் ஃபாக் லாம்ப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு நல்ல ஆட் ஆன் தான். எதனால் அப்படி சொல்கிறேன்னா, 6,20,000க்கு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய மற்ற கார்கள்லாம் என்னென்னா, டாட்டா டியாகோவோட பேஸ் வேரியண்ட், வேகனாரோட பேஸ் வேரியண்ட் கிட்டத்தட்ட அந்த ப்ரைஸ்க்கு வருது. மாருதி செலரியோ, இந்த கார்கள் தான் நம்மளுக்கு இந்த ப்ரைஸ்க்கு கிடைக்குது. பட் 6,20,000க்கு சிட்ரானோட நல்ல ஒரு சேசிஸ், நல்ல என்ஜின், நல்ல சஸ்பென்ஷன் டியூனிங், அந்த காம்படிட்டராக இருக்கக்கூடிய மற்ற கார்களை கம்பேர் பண்ணுறப்போ ரைடிங் கம்ஃபர்ட்டுமே நல்ல ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். இதோட ஒரு மிட் வேரியன்ட் கார் கிடைக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கிற காரணத்தினால கண்டிப்பாக இப்போ வந்து இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இந்த சிட்ரான் C3Xல இருக்கக்கூடிய 2 இன்ஜின், ஒன்று நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் இருக்கக்கூடிய கார்களும், அதுக்கடுத்து 1.3 லிட்டர் டர்போ இன்ஜின் இருக்கக்கூடிய கார்கள், ரெண்டையுமே டெஸ்ட் ட்ரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிட்ரான் C3Xோட பேஸ் வேரியண்ட்டான லைவ் வேரியண்ட், இதில் இருக்கக்கூடியது 1.3 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜின், 81 PHP பவர் இருக்குது. ஸோ இந்த காரோட டெஸ்ட் ட்ரைவ் எக்ஸ்பீரியன்ஸை ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். சஸ்பென்ஷன் வந்து நல்ல ஒரு சூப்பரான சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து நீங்கள் வேறு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் குவாலிட்டி, இன்டீரியர் குவாலிட்டிலாம் அந்தளவுக்கு பெஸ்ட்டாலாம் இல்லை. நம்ம வந்து இந்த செலரியோ, வேகனாரு இதுக்கெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ ரைடிங் குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த காரோட இன்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸ் பற்றி பார்க்கலாம். இந்த கார் வந்து உள்ளே போகிறதுக்கு வெளியே வர்றதுக்கு உனக்கு எப்படிமா ஃபீல் ஆச்சு? உள்ளே போகிறதுக்கு வெளியே வர்றதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. கீழே நின்ற மணி காலை வச்சு அப்படியே சீட்டு உயரமாக இருக்கிறதா உட்காந்துக்கலாம். அதே மாதிரி இறங்குறதுக்கும் நல்லா இருக்கு. 3 பேர் உட்காரலாமான்னா 3 பேர் என்னைய மாதிரி ஆளுங்க வெயிட் ஆனப்போ 3 பேர் உட்கார முடியாது. 2 ஆள் உட்காந்து ஒரு சின்ன ஆள் கூட ஒரு ஆள் உட்காரலாம். இந்த கால் நீட்டுறதுக்கு மடக்கிறதுக்கெல்லாம் எப்படி? கால் நீட்டுறதுக்கெல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த இது ஓரளவுக்கு பரவாயில்லாம இருந்துச்சு இந்த தொடைக்கிட்ட. ஆமா. அப்புறம் அதே மாதிரி இங்க இந்த கழுத்துக்கிட்ட வந்து அட்ஜஸ்டபிள் ட்ரெஸ்ட் கிடையாது, ஃபிக்ஸ்டு ட்ரெஸ்ட் தான் கொடுத்தாங்க. அதுவும் குட்டியா தான் இருந்துச்சு. அதுவும் குட்டியா தான் இருந்துச்சு. அது நம்ம சொல்ல போனா அந்த கழுத்து வலி வரும், அந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்போ உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? இந்த ஹெட்ரூம், ஏசி ரீச், அப்புறம் இந்த விண்டோ ஓப்பன், இதெல்லாம் எப்படி உனக்கு ஃபீல் ஆச்சு? ஹெட்ரூம் வந்து நல்லா தாராளமாகவே கொடுத்துருந்தாங்க. அதேமாதிரி லெக் ரூமும் நல்லா தாராளமாக இருந்துச்சு. ஆனால் நான் மிடில் உட்காந்துருந்ததுனால அந்த ஆம் ரெஸ்ட் இருக்குல்ல சென்டரில், அது வந்துட்டு எனக்கு முட்டி தட்டுற மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் ஹம்ப் வந்து கொஞ்சம் பின்னாடி நல்லா கொஞ்சம் தள்ளி கொடுத்துருந்தாங்க. அது ஒன்று தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. ஏசி ரீச் வந்து நல்ல சூப்பராக சில்லாகிடுச்சு. அதனால் பின்னாடி ரியர் ஏசி வெண்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு இஷ்யூவே இல்லை. நல்லா அதெல்லாம் பக்காவாக பண்ணியிருந்தாங்க. விண்டோ ஓப்பன் நல்லா இருந்தது. எந்த ஒரு கிளாஸ்ட்ரோஃபோபிக் ஃபீலும் இல்லை. ஆக்சுவலாக நல்ல ஒரு ஏரி ஃபீல் தான் இருந்தது. அப்புறம் வந்துட்டு இந்த காரோடைய ரியர் சீட் வந்து நல்லா ஹைட்டாக கொடுத்துருக்கிறதுனால ஒரு தேட்டர் எஃபெக்ட் மாதிரி இருந்தது. நல்லா தேட்டரில் உட்காந்துருப்போம்ல, அந்த மாதிரி ரோட் ஃபுல்லாக நல்லா விசிபிளாக தெரிஞ்சது. நல்லா இருந்துச்சு. ஆமாம், அதனால் கிளாஸ்ட்ரோஃபோபிக் ஃபீல் எதுவுமே இருக்காது, வரவும் வராது. அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த சீட் குஷன் எப்படி இருந்துச்சு உட்கார்றது? சீட் குஷன் வந்துட்டு ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக தான் இருந்தது. அதாவது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை, சீட் வந்து ஓகேவாக இருந்தது. அடுத்து நம்ம இந்த டோர் பேக்ஸு, டீஃபாகர், அதுக்கடுத்து ரியர் சார்ஜிங் போட்டு அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஓகேவா? இப்போ ஃபைனலாக இந்த ரியர் சீட் கம்ஃபர்ட்டில் சிட்ரான் C3 எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓவராலாக 6.25 அவுட் ஆஃப் 10 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கு இந்த சிட்ரான் C3. ஓகே, அதுக்கடுத்து ஹேண்ட்லிங் நம்ம பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டியரிங் ஃபீட்பேக். ஜென்ரலாக காரையும் நம்மளையும் கனெக்ட் பண்ணுறதே அந்த ஸ்டியரிங் தான். ஸோ அது ஒரு மாதிரி காம்பேக்டாக சரியான இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பர்சனலாக எனக்கு கியா அண்டு வெனியூவோட ஸ்டியரிங் அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டியரிங் டிசைன் வந்து இந்த சிட்ரானோட
ஸ்டியரிங் டிசைன். அந்த லைட் டு ஹார்டர் ரேஷியோ ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. சிட்டிக்குள்ளே நம்ம ட்ரைவ் பண்ணுறப்போ ரொம்ப வந்து இது வந்து ஒரு சிட்டிக்கான கார் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப லைட்டராலாம் ஃபீல் ஆகலை, ஓகேவாக இருக்குது. பட் இது எங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, ஹைவேல போகிறப்போ கொஞ்சம் வந்து ஹார்டராக ஃபீல் ஆகுது. ஸோ இது வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை நம்மளுக்கு கொடுக்குது. ப்ரிசிஷன் பார்த்தோம்னா 100% கிடையாது, ஒரு 85 to 90% ப்ரிசிஷன் இருக்குது. செல்ஃப் சென்டரிங்கை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் டு சென்டர் ஆகுது. இனிஷியலாக நல்ல ரிட்டன் டு சென்டர் ஆகுது. ஆனால் எண்டில் வந்து கொஞ்சம் நின்று வர்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதாவது அந்த எண்டில் மட்டும் நம்ம கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணி திருப்பணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸ்டியரிங் வைப்ரேஷன் ஃபீல் குட்டாக இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த கார் நல்லா பாக்ஸ் டிசைனில் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த பாடி ரோலர் வந்து நல்லாவே தெரிஞ்சது. ஒரு லைன்லேருந்து இன்னொரு லைன் மாறும்போது ரொம்பவே தெரிஞ்சது, நல்லாவே ஒரு குலுங்கல் தெரிஞ்சிச்சு. உனக்கு எப்படிமா இருந்துச்சு? எனக்கு அது மாதிரி தான். அது வேகமாக போய் இப்படி திரும்புதுல, லைன் மாறையில் உடம்ப ஒரு குளிக்கிட்டேன் திரும்புது. பாடி ரோலோ நல்லாவே தெரிஞ்சு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சஸ்பென்ஷன் வந்து ஒரு ரொம்ப ஒரு ஸ்டிஃபரான சஸ்பென்ஷன் கிடையாது, நல்ல ஒரு ஸ்மூத்தர் சஸ்பென்ஷன். ஹைவேல அந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது. இதே நீங்கள் சிட்டிக்குள்ளேயோ இல்லை குண்டுக்குழியான ரோடுகள்லையோ ஓட்டுறப்போ செம்ம சூப்பராக அந்த சஸ்பென்ஷன் வந்து ரியாக்ட் பண்ணுது, சூப்பராக ஹேண்டில் பண்ணுது. அது வந்து அந்த நம்ம உடம்புல எந்த அடியையுமே ஏற்றுறதில்ல, நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறது. சஸ்பென்ஷனுக்கு ஒரு ஃபுல் மார்க் சாலிடாக கொடுக்கலாம், நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு வந்து கிளட்ச் வந்து அவ்வளோ சாஃப்டெல்லாம் கிடையாது. இதே பசால்ட்டில் பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்குது. பசால்ட்டுன்னு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துருந்தோம், பசால்ட்டில் சூப்பராக இருந்துச்சு, பயங்கர சாஃப்டாக இருந்துச்சு கிளட்ச்சு. பசால்ட்டெல்லாம் ஒரு சூப்பரான வண்டி. அதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். கூப்பே எஸ்யூவி டிசைன்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பசால்ட்டோட டிசைன். அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய பூட் ஸ்பேஸ் நல்லா, நீங்கள் வந்து ஒரு பீரோவே தூக்கி உள்ளே வைக்கலாம், அவ்வளோ பெரிய பூட் ஸ்பேஸ். நீங்கள் வந்து இந்த சிட்ரியான் C3 ட்ரைவ் பண்ணிவிட்டு அதுவே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பசால்ட்டெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்மளோட ப்ரொஃபஷனுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு பசால்ட் எடுக்கலான்னு அவ்வளோ ஆசை இருந்தது. பட் அந்த பசால்ட்டோட பேஸ் வேரியண்ட்டான வேரியண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் சிட்ரியானோட சர்வீஸ், ரீசேல் வேல்யூ, ரிலேபிள் இதெல்லாம் யோசிக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. அதனால் அந்த காரை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணோம். பிரேக்கிங்லாம் பார்க்குறப்போ ஓரளவுக்கு ஒரு ஷார்ப்பான பிரேக்கிங் கிடையாது, ஸ்பாஞ்சியான பிரேக்கிங் தான். பட் நம்ம எங்கே நிறுத்தணும்னு நினைக்கிறோமோ அங்கே நிறுத்த முடியுது. ஸோ பிரேக்கிங் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு. பிளைண்ட் ஸ்பாட் பார்த்தோம்னா பெருசாக எனக்கு பிளைண்ட் ஸ்பாட் எதுவும் ஃபீல் ஆகலை அந்த காரில். டயர் சைஸ் வந்து R15 டயர் வந்து பேஸ் வேரியண்ட்டான லைவ் வேரியண்ட்லேருந்தே கொடுத்துட்டாங்க, இது ஒரு நல்ல விஷயம். இப்போ நீங்கள் வந்து இதே ப்ரைஸில் கிடைக்கக்கூடிய வேகனாராக இருக்கட்டும், செலரியோவாக இருக்கட்டும், அதுலலாம் இந்தளவுக்கு ஒரு ரைடிங் குவாலிட்டி வந்து கண்டிப்பாக கிடையாது. ஓகே, இப்போது இந்த காரோட டர்போ வேரியண்ட்டை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்ததில் நம்மளுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, அதாவது பியூர்டெக் 110 அப்படின்ற ஒரு டர்போ இன்ஜின். இது வந்து ஒரு சூப்பரான இன்ஜின், ஃப்ரான்ஸில் வந்து இன்ஜின் ஆஃப் த இயர் அவார்டெல்லாம் வாங்கின இன்ஜின். சிட்ரானில் இருக்கக்கூடிய மற்ற பெரிய கார்களான பசால்ட்டு, C3 ஏர்கிராஸ் அந்த கார்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அதே இன்ஜினை தான் நம்மளுக்கு இந்த குட்டி கார்லேயுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜென்ரலாக ஒரு டர்போ இன்ஜின் ட்ரைவ் பண்ணுறப்போ அந்த இனிஷியல் பிக்கப் ஒரு மாதிரி அப்படி சீறிக்கிட்டு போகும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா, அந்த மாதிரி இல்லை. இதில் டர்போ இன்ஜினுமே இனிஷியலாக உங்களுக்கு வந்து ஒரு லீனியர் பிக்கப் தான் கொடுத்தது. பட் நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த 1.3 லிட்டர் மற்ற நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜினில் கிடைக்கிற அந்த லீனியர் அந்த இது கிடையாது. இது டர்போ ஃபீல் இருக்குது, ஆனால் இனிஷியலாக உங்களுக்கு வந்து அப்படி சீறிக்கிட்டு போகாமல் ஒரு லீனியரான பவர் வந்து எடுத்துக்கிட்டு போகுது. அதாவது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, ஒரு 1.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் ஒரு குட்டி காருக்கு கொடுத்தோன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நல்ல ஒரு ஸ்மூத்தரான ரைடிங் குவாலிட்டி கிடைக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிச்சு இதோட டர்போவை ட்ரைவ் பண்ணுறப்போ. ஜென்ரலாக டர்போ கார்கள் வந்து சிட்டிக்காக உருவாக்கப்பட்ட கார்கள் கிடையாது. ஏன்னா டர்போனாலே இனிஷியல் பிக்கப் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சீரி பாஞ்சுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். பட் இந்த சிட்ரியான் C3யோட டர்போ இன்ஜின் வந்து ஒரு லீனியரான பவர் தான் கொடுக்குது அப்படின்றதுனால சிட்டிக்குள்ளே நம்மளுக்கு ட்ரைவ் பண்ணுறப்பமே அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஹைவேலையுமே 120 ரொம்ப ஈஸியாக கிராஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. ஆனால் இன்னொரு விஷயம், இதோட சஸ்பென்ஷன் நல்ல சொகுசமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சாஃப்ட்வேர் சைடு தான் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு ஹைவேல ஒரு 120 ஓட்டுறப்போ ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்க மாட்டேங்குது. பாடி ரோல் ஒரு ஃபீல் கிடைக்குது, ஒரு சின்ன பயத்தை உருவாக்குது. பட் இருந்தாலுமே நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் அந்த கார்களில் இருக்கக்கூடிய டியூனிங்கை காட்டிலையும் இந்த டர்போ இன்ஜினில் டியூனிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாங்க. இப்போது நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜினை வந்து நம்ம ஹைவேல எடுத்துகிட்டு போகிறப்போ 100 தாண்டது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. 100 போனாலே ஒரு சின்ன பயம் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த டர்போ இன்ஜின் வந்து 120 வரைக்கும் நம்மளால் ஈஸியாகவே போக முடியுது. அந்த 120 வரைக்குமே
ஒரு ஸ்டேபிளான ஃபீல் வந்து நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருந்தது. அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்புறம் வயசானவங்க எல்லாருமே ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதோட ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் போகலாம். டார்க் கன்வெர்ட்டர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த ஏஎம்டியை கம்பேர் பண்ணுறப்போ இந்த டார்க் கன்வெர்ட்டர் வந்து நல்ல ஒரு ஸ்மூத்தான டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸை நம்மளுக்கு கொடுக்குது. பட் இது எல்லாமே இந்த காரில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சைடு. நெகட்டிவ் சைடு பார்க்குறப்போ இதோட காம்படிட்டர்ஸான மற்ற கார்கள் மாதிரியே இந்த கார்கள்லையும் பெயிண்டிங் குவாலிட்டி சுமாராக தான் இருக்குது. அதே மாதிரி பேனல் திக்னஸ் பார்க்குறப்போ இதே விலையில் இருக்கக்கூடிய டாட்டா டியாகோவை கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து ரொம்ப இந்த நம்ம மாருதி கார்கள் மாதிரி தான் ஒரு பேனல் திக்னஸ் இருக்குது. இது எல்லாமே ஒரு காஸ்ட் கட்டிங்காக பண்ணியிருக்காங்க. ஏன்னா சிட்ரியனோட மற்ற கார்களான பசால்ட்டாக இருக்கட்டும், C5 ஏர்கிராஸ் இருக்கட்டும், அதெல்லாம் நல்ல சாலிடாக இருக்குது. ஓவராலாக ஹேண்ட்லிங்கில் 7 out of 10 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சர்வீஸ். இது வரைக்கும் வாங்கி யூஸ் பண்ண யூஸர்கிட்ட நம்ம ரிவ்யூ கேட்டதில் அவங்க வந்து நல்லாவே சர்வீஸ் பண்ணுறாங்க, எந்த பிரச்சனையுமே இது வரைக்கும் எங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஃபீட்பேக் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த காரை எடுக்கிறதா இருந்தால் பர்சனலாக நீங்களும் கொஞ்சம் என்கொயர் பண்ணுங்கள். அண்ட் டெஸ்ட் ட்ரைவ் கண்டிப்பாக பண்ணிவிட்டு உங்களுக்கு இது செட் ஆகுதான்றதை பாருங்கள். இப்போ ஓவராலாக சர்வீஸுக்கு 6 out of 10 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுலேயுமே மைலேஜ் வந்து சிட்டிக்குள்ளே 12 to 13 கிடைக்குது. அதே ஹைவேஸ் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா ஒரு 14, 15, 16 அந்த லெவலில் கிடைக்குது. ஓவராலாக எப்படி பார்த்தாலும் 15 to 16, 17 அந்த அளவுக்கு கிடைக்கும். நாங்கள் செக் பண்ணது வந்து அந்த 30 கிலோமீட்டர் நாங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்ததில் 10 கிலோமீட்டர் சிட்டி, 20 கிலோமீட்டர் வந்து ஹைவே. இந்த மைலேஜை தான் நாங்கள் சொல்கிறோம். ஓகே, இப்போ மைலேஜுக்கு ஓவராலாக எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 8 out of 10. ஃபேஸ் லிஃப்ட் ஆனன்னா 6 ஏர்பேக் கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம நம்பலாம். சீட் மெட்டல் குவாலிட்டியில் நல்லா சாலிடாக இருந்துச்சு. அந்த டோரோட தக்கெல்லாம் நல்லா ஃபீல் ஆச்சுல, டக்குன்னு ஃபீல் ஆச்சு. ஸோ அப்போ வந்து அதோட பில்ட்டு குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பினோம். பட்டு இந்த என்கேப் ரேட்டிங் எவ்வளோ வந்திருக்குன்னு சர்ச் பண்ணி பார்த்ததில் பாரத் என்கேப் ரேட்டிங் வந்து இந்த காருக்கு வரல போல் தெரியுது. ஆனால் லத்தின் என்கேப் ரேட்டிங்கில் 0 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜாக ஒரு 5 மார்க் வந்து கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். ரிலேபிளில் இந்த காரோட ரிலேபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தா 20,000-30,000 கிலோமீட்டரில் கொஞ்சம் அந்த ரேட்டில் நாய்ஸ்லாம் அதிகமாக வர ஆரம்பிச்சது. அந்தளவுக்கு ரிலேபிள் இல்லையா அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த ரிலேபிளில் 6 மார்க் out of 10 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரீசேல் வேல்யூ. ஸோ இந்த கார் இனிஷியலாகவே கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் கிடைக்கிறதுனால செகண்ட் ஹேண்ட்லேயும் கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து டிக் அவுட் பண்ணிடும். அதுக்கடுத்து பிராண்ட் வேல்யூன்ற பாயிண்ட்டை வந்து இது டிக் பண்ணுமா பண்ணாதா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை உங்கள் கையில் விட்டாச்சு. நீங்கள் செகண்ட் ஹேண்டில் ஒரு கார் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதோட சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்கணும். ஸோ அப்படி பார்க்குறப்போ இங்கே ஒரு சர்வீஸ் சென்டர் 2 சர்வீஸ் சென்டர் வச்சுருக்காங்கன்னா அதை வச்சு இவங்க பெருசாக சர்வே பண்ண முடியாது. ஸோ இன்னுமே சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து அதிகப்படுத்தணும். இப்போ மதுரையிலே ஒரு 3 சர்வீஸ் சென்டர் இருக்குன்னா தாராளமாக இந்த காரை வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ சர்வீஸுக்கு 4 point out of 10 வந்து கொடுத்துருக்கோம். இப்போ ஓவராலாக இந்த கார் வந்து எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ரியர் சீட் கம்ஃபர்ட் 6.25, ஹேண்ட்லிங் 7, சர்வீஸ் 6, மைலேஜ் 8, சேஃப்டி 5, ரிலையபிள் 6, ரீசேல் வேல்யூ 4. ஓவராலாக 42.25 out of 70 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பர்சன்டேஜுக்கு பார்க்குறப்போ 60% வந்து எடுத்திருக்காங்க. சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினாலையுமே இதை எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு தயக்கமாக இருக்குது. அதெல்லாம் நான் ஈஸியாக சமாளிச்சுக்கிருவேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா தாராளமாக ஒரு செலரியோவோ இல்லை மாருதியில் இருக்கக்கூடிய மற்ற அந்த வேகனாரோ இந்த ஆல்டோவோ அதெல்லாம் போகிறதுக்கு பதிலாக தாராளமாக இந்த காருக்கு போகலாம். எங்களுக்கு தோணுன விஷயங்களை நாங்கள் சொன்னோம். ஸோ அதில் ஏதாவது தப்பு இருந்தாலும் உங்களோட சஜஷன் என்ன அப்படின்றத நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வந்து 6 years ஆஃப் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் இருக்கோம். ஃபோட்டோகிராஃபியில் A to Z எல்லா ஈவெண்ட்டுமே கவர் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி நீட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.